தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கண்டுக்கவே போறது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேணா நம்ம மேல வன்மத்தோட இருக்கலாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஆனா உங்களை என்ன நம்ம எல்லாரையும் பொய் சொல்லி நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்தினாங்கல்ல, அப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்து நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்கல்ல, நாடகம் ஆடுறாங்கல்ல, அவங்கள எப்படி நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியும்? அதனால அவங்கள நம்ம கேள்வி கேட்காம விட போறதே இல்லை. இதை ஏன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க. ஏன்னா நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்து தான். பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இன்னைக்கு ஒரு பெரிய மனவேதனைக்கு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதும் அதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான். அதனால நமக்கு எல்லாமும் கொடுத்த நம்ம மக்களுக்காக எல்லா நல்லதையும் செய்யணும், அதுவும் சட்டப்பூர்வமாக செய்யணும், அங்கீகாரத்தோட செய்யணும், அதிகாரப்பூர்வமாக செய்யணும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யணும், ஒரே மாதிரி செய்யணும், ஒரே எண்ணத்தோட செய்யணும். அந்த ஒரே லட்சியத்தோட தான் நாம் அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அதனாலதான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு?